மாமா, நாளையில இருந்து ரங்கா இண்டஸ்ட்ரீஸோட டெம்பரவரி ஜிஎம் நான் தான். வெரி குட். இப்பதான்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ, நேக்கு சந்தோஷம் தாகலையே. டேய் கண்ணா, கேட்டியாடா கண்ணா? உங்க அப்பா ரங்கா இண்டஸ்ட்ரீஸோட ஜிஎம் ஆயிட்டார். ஐயோ, நான் இப்பவே போய் பெருமாள் கிட்ட வேண்டிக்க போறேன். உங்க மாமாவுக்கு உடம்பு பெர்மனன்ட்டா சரியே ஆக கூடாதுன்னு. அப்பதான் நீங்க நிரந்தரமா ஜிஎம்மாவே இருக்க முடியும். கௌசல்யாவோட வாழ்க்கை எங்க பாழாயிடுமோன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை, பகவான் காப்பாத்திட்டாரு. மாமா மாதிரி இவரும் வக்கீலுக்கு படிச்சிருக்காருன்னு. இல்ல, மாமா செய்யற வேலைய இவர் செய்ய மாட்டாரா? யாரு? உங்க ஆத்துக்காரரா? ஸ்ரீவத்சன் ஒரு குழந்தை மாதிரி. ஃபேக்டரி அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறது குழந்தை வாயில பலூன் வச்சு விளையாடுறது இல்ல. அக்கா, அப்படி சொல்லாத. அவனும் திறமைசாலிதான். என்ன, நான் போய் சொன்னா நீங்களா இருக்கும்போது நான் எதுக்கு, நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு தட்டி கடிச்சிருவான். ஆனா நீ சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவனால தட்ட முடியாது. கரெக்டா சொன்னேன் மாமா. ஆபத்து சம்பத்துனா போய் தானே ஆகணும். அம்மா, அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. உங்க வார்த்தையை அவர் மீறவே மாட்டார். எல்லாரும் சொல்றேன், நான் கேக்குறேன். என்னம்மா, என்ன கேட்கணும்னு சொல்லு. யார பார்த்து நாக்க பிடிங்கிற மாதிரி கேக்குறேன்? கேக்குறியாடா? கண்டிப்பா கேக்குறேம்மா. கொஞ்சமாவது உனக்கு குடும்ப பொறுப்பு இருக்கா? ஆ, ஒருத்த ஆத்துல படுத்த படுக்கையா இருக்கானே, ஓஹோ, அவன் இந்த வீட்டுக்காக உழைச்சு தேயறானே, அவனுக்காக அவன் வேலையெல்லாம் நாம இழுத்து போட்டு செய்வோங்கிறத விட்டுட்டு ஆ. தட்டி கழிச்சுட்டு இருக்கியே, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்டா? இதெல்லாம் நான் யார பார்த்துமா கேட்கணும்? தலை எழுத்துடா. போ, முதல்ல கண்ணாடி பார்த்து இதெல்லாம் கேட்டு வா. ஓஹோ, இவ்வளவு நேரம் நடந்துட்டு இருந்த அர்ச்சனெல்லாம் நேக்குதானா? முடியாதுமா, முடியவே முடியாது. இந்த விஷயத்துல மட்டும் நான் உங்க பேச்ச கேட்க முடியாது. வேண்டாம்டா, வேண்டாம், விட்டுரு. உனக்கு என்னடா தெரியும்? இந்த சொத்து பூரா எழுந்து நான் நிர்கதியா நின்னப்போ அவன் ஒருத்த பாடுபட்டு தாண்டா இதை திருப்பிய கொண்டு வந்தா. அதெல்லாம் நீ நினைச்சு பார்க்காதப்பா, நினைச்சு பார்க்காத. உனக்கு உன் சந்தோஷம் தாண்டா முக்கியம். இந்த குடும்பம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக அவன் பட்ட சிரமங்கள், அடிகள், அவமானங்கள் எத்தனைங்கிறத நினைச்சு பார்க்கணும். தெரியுமாடா? நாம இன்னைக்கு பெரிய பங்களாவும் காரும் நிலம் நீச்சும் இப்படி எல்லாம் இருக்கோம்னா அதுக்கு இந்த சுதர்சனங்கிற ஒரே ஒரு ஜீவனோட உழைப்பு தாண்டா. அதெல்லாம் நீ நினைச்சு பார்க்காத. உனக்கு உன் சந்தோஷத்தை மட்டும் நினைச்சு பாரு. எனக்கு வந்த அவமானத்தை அவனுக்கு வந்ததா எடுத்துண்டா. எனக்கு வந்த இழப்ப அவனுக்கு வந்து இழப்பான்னு நினைச்சுண்டா. அவன் உடம்பு சரியில்லாம படுத்தா நமக்கு என்னடா வந்தது? நீ போப்பா, நீ போ. நீ போய் உன் லேபர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு லேபர் ப்ராப்ளத்தை பத்தி பேசிக்கிட்டே அல. இவன் அழிஞ்சா நமக்கு என்னடா வந்தது? நீ போ, உனக்கு உன் சந்தோஷம் தானே முக்கியம். போப்பா, போ. சரிம்மா. அப்பா, அந்த ஃபைல் எப்படி கொடுங்க. மாமா, நாளையில இருந்து ரங்கா இண்டஸ்ட்ரீஸோட டெம்பரவரி ஜிஎம் நான் தான். வெரி குட். இப்பதான்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டெம்பரவரி இல்லனா நான் உங்களை பெர்மனன்ட்டாவே ஜிஎம் ஆக்குறேன். ஐயோ, எவ்வளவு அழகா இருக்கேன். என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஐயோ, ஜிஎம்னா நீங்க தான். அவர் ஒருத்தர். எதுக்குங்க இந்த சந்தோஷமான நேரத்துல எதுக்குங்க நமக்கு வம்பு? பெருமாளே, நேத்து முரட்டுத்தனமா நடந்து தானா வந்த போஸ்ட எங்க வேணாம் சொல்லிடுவேலோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா நல்ல வேலை ஓகேன்னு சொல்லிட்டேன். ஜிஎம்னா நீங்க தானா?
ஐயோ என்னால நம்பவே முடியலையே. நீங்க பெரிய கார்ல உட்கார, டிரைவர் வண்டிய ஓட்ட, பேக் சீட்ல நீங்க கோட்டு சூட்டு கண்ணாடி போட்டுட்டு உட்கார்ந்துட்டு ரங்கா இண்டஸ்ட்ரீஸோட ஜிஎம்ஆ ஃபேக்டரி முன்னாடி போய் இறங்க போறேன். ஐயோ நீங்க சந்தோஷம் தாங்கல. முதல்ல உங்களோட அந்த காக்கி Dress எல்லாம் கெரசின் ஊத்தி எரிச்சு சாம்பல் ஆக்கிடணும். ஆமா. என்ன அப்படி சிரிக்கிறேன்? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்ல போறேன். ரங்கா இண்டஸ்ட்ரீஸோட ஜிஎம் என் ஆத்துக்காரர் மட்டும் தான். ஐயோ நேக்கு சந்தோஷம் தாகலையே. டேய் கண்ணா, கேட்டியடா கண்ணா, உங்க அப்பா ரங்கா இண்டஸ்ட்ரீஸோட ஜிஎம் ஆயிட்டார். ஐயோ நான் இப்பவே போய் பெருமாள் கிட்ட வேடிக்கை போறேன். உங்க மாமாவுக்கு உடம்பு பெர்மனன்ட்டா சரியே ஆக கூடாதுன்னு. அப்பதான் நீங்க நிரந்தரமா ஜிஎம்மாவே இருக்க முடியும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்க மாமா ஒரு மெழுகுவத்திடி. அவர் தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டு இந்த குடும்பத்துக்கு வெளிச்சம் தரவர். அவரை பத்தி தப்பா பேசின நடக்கிறதே வேற. நகரு. இவர் என்னது சொல்லிட்டு போறார்? மாமா மெழுகுவத்தியா? மெழுகுவத்தி எரிஞ்சு முடிஞ்ச உடனே தானா அழிஞ்சிடும். ஓஹோ, அதே மாதிரி சுதர்சனும் தானா அழிஞ்சு போயிடுவாருன்னு சொல்லிட்டு போறாரு. குட் குட், வெரி குட். நேக்கு வேலையே இல்லையே. ஏனா கார்ல ரைட் சைடுல உட்காந்துக்கோங்க, அப்பதான் ஜிஎம் தோரண கிடைக்கும். சரியா? உங்க அப்பா ஜிஎம் டா. ஐயோ என்னடி இது? டான்ஸ் ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடல ஆடாம கிணத்து மேட்ல ஆடிட்டு இருக்க. இறங்க இறங்க. இதுவா சலங்கொலியில கணத்து மேல கமலஹாசன் அங்கிள் ஆடுவாரே அந்த டான்ஸ். அது சரி. ஏண்டி கிணத்துல எழுத்துல விழுந்தனா என்னத்துக்கு ஆறுது? இறங்க. என்ன பெரியமா, கமலஹாசன் அங்கிள் ஆடினாரே, விழுவே இல்லையே. அவர் பெரிய அங்கிள், விழமாட்டாரு. நீ விழுந்தேனா தலை சுக்கு நூறா வெடிச்சிரும். தலை வெடிச்சா செத்து போயிடுவ. தத்து பித்துன்னு கேள்வி கேட்காம தரையில இறங்கி ஏதாவது விளையாடு. ஓ, கணத்துல விழுந்தா செத்து போயிடுவோமா? ஆமாண்டி செல்லம், இனிமே இந்த மாதிரி ஆபத்தான விளையாட்டு எல்லாம் விளையாடக்கூடாது. என்ன ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்துச்சுன்னா உங்க அம்மாவால தாங்க முடியாது. பாண்டி பல்லாங்குழி இந்த மாதிரி வேற விளையாட்டு விளையாடு. என்ன கிணத்து மேல ஏறக்கூடாது. சரியா? சரி பெரியமா, நான் இனிமே கணத்து மேல ஏற மாட்டேன். குட் கேர்ள். ரங்கா ரங்கா யார் இது? ரங்கநாத ஐயங்காரா? யார் இந்த ஐயங்கார்? எங்க போற நீ? வா வா. ஹாய் ரங்கநாயகி. என்னடா வருது குட்டி? எப்படி இருக்கு? ஒழுங்கா ரங்கான்னு கூப்பிடுங்க. ரங்கநாயகி, தோட்டம் ஃபேக்டரி கோவில்னு தேனி மாதிரி நீ சுத்தின்னு இருந்த. ஆனா நம்ம பேரை வந்து உன்னை ஆத்துலயே உட்கார வச்சுட்டான் பத்தியா? ஆமாண்ணா, இன்னைக்கு 24 மணி நேரம் பத்த மாட்டேங்கிறது இவனை கொஞ்சறதுக்கு. ஏன்னா இவனை பார்க்கும்போது அப்படியே குழந்தையில நம்ம ஸ்ரீவச்சன் சேட்டை பண்ற மாதிரியே இருக்குல்ல. இவன் நாளுக்கு நாள் புதுசு புதுசா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். என்னடி இது? இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்? நீ தான் 24 மணி நேரம் பேரனை வச்சுன்னு கொஞ்சிட்டே இருக்கியே. எங்க கிட்ட ஒரு 5 நிமிஷம் கொடுத்தாதானே எங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட கொடுத்தா குழந்தைய தொபக்கடின்னு கீழே போட்டுருவேன். அதான் கொடுக்கறது இல்ல, கோச்சுக்காதீங்க. ஆமா, உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நேத்து வேலைக்காரி உங்க ரூம பெருக்கின்னு இருக்கும் போது ஒரு நோட் புக் கொண்டு கொடுத்தா, அதுல ஸ்ரீராம ஜெயம் மாதிரி வரதாச்சாரி வரதாச்சாரின்னு கிறுக்கி வச்சிருக்கேளே. நியூமராலஜிஸ்ட் யாராவது பார்த்து பேரை மாத்திட்டேளா? சித்தங்க வா. அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த டாக்குமெண்ட் செக் புக் இதெல்லாம் கையெழுத்து போட்டு ரொம்ப நாள் ஆறுதா. இப்ப எதுலயுமே நான் கையெழுத்து போடுறது இல்லையா? அதனாலதான் இந்த வரதாச்சாரின்னு என் பேரை நான் கையெழுத்து போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். போருமே, கொஞ்சம் அடங்குறேளா? நீங்க ஒரு தடவை கையெழுத்து போட்டு நம்ம நடு தெருவுக்கு வந்தது பத்தாதா? போறோம். கையெழுத்து போடுறாங்க, கையெழுத்து. இனிமே கையெழுத்து போடுவேள். இனிமே சும்மா கிரிக்கிறா கூட உடைச்சிடுவேன். எதை? உங்க விரல. ஜாக்கிரதை. ரங்கநாயகி. ரங்கநாயகி. அட, அங்க பாருங்க, என்ன கூப்பிடாதீங்க. ரங்கு, இங்க இருக்கியா? வா 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 வா. அலுமேலு, நன்னா இருக்கியா? நன்னா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம். நீங்க ரெண்டு பேரும் பேசணும். சரி சரி, உட்காரு. என்னடி காத்து பலமாடிச்சு எங்காத்து பக்கம் திரும்பி இருக்க? என்ன விஷயம்?
என்ன நீ என்னமோ வாரம் தவறாம எங்க ஆத்துக்கு வந்துடுற மாதிரி சொல்ற? வீடு கட்டும்போது கிரக பிரவேசத்துக்கு வந்தது, அதுக்கப்புறம் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல. ஏண்டி நான் அடிக்கடி உங்க ஆத்துக்கு வரல? சரி சரி, ஒரு தாம்பாளம் கொண்டு வர சொல்ல. பத்மா, ஒரு தாம்பாளம் தட்டு கொண்டு வாடி. ஏய், என்னடி விஷயம்? சொல்றேன் அவசரப்படாத. சொல்லாம இருப்பேனா? சீக்கிரமா சொல்ல. என்ன பத்மா, எப்படி இருக்க? இன்னைக்கு என்ன குறைச்சல் மாமி? சௌக்கியமா இருக்கேன். ஏய், என்னடி இது? ஸ்வீட், பூ, பழம்னு? இரு ரங்கநாயகி, அவசரப்படாத. சீக்கிரமா சொல்லேண்டி. எப்பவுமே அவசரம்தான். இந்த என்னடி இது? நாளன்னைக்கு என் பையன் சுரேஷுக்கு நிச்சயதார்த்தம். நீ தான் வந்து நடத்தி கொடுக்கணும். நிச்சயதார்த்தம்? நாளன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு இன்னைக்கு வந்து கூப்பிடுறியா? கொழுப்புடி உனக்கு. ஆமா, நீ தான் பொண்ணு பாக்கறச்சே கூப்பிடலையே, அப்புறம் என்ன நிச்சயதார்த்தம்? மாமி ஒரு நிமிஷம், குழந்தை. ஏண்டி, என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்கியே? எப்ப போன் பண்ணாலும் அம்மா ஃபேக்டரிக்கு போயிருக்கா, இல்லனா புது பில்டிங் போயிருக்கா, கோயிலுக்கு போயிருக்கான்னு இதுதான் எப்ப பார்த்தாலும் பதில் வருது. 24 மணி நேரம் பிஸியா இருக்க. உன்னை எங்கேன்னு நான் பிடிக்கிறது? ஏண்டி, சட்டுன்னு ஏற்பட்ட சம்பந்தம், அவ ஃபேமிலி எப்படி? ஏதாவது ஏடா கூடமா சொல்லிருப்பாங்களோ? என்ன பயமா இருக்கா? என்ன வச்சு வாழ்க்கை கெடுக்காதீங்க. அவ ஆத்துல வட்டாச்சாரி ரொம்ப நல்லவர். அவ பொண்ணுகள்லாம் பொண்ணுங்க என்னடி பொண்ணுங்கன்னு இழுக்கிற? பொண்ணுங்க அவரை விட ரொம்ப நல்லவான்னு சொல்ல வந்தேன். அப்படியா? ரங்கநாயகி, தாயை போல புள்ள, நூலை போல சேலைன்னு சொல்லுவா. அவளுக்கெல்லாம் தாய் இல்ல. தாயா இருந்து அந்த பொண்களை எல்லாம் அவர்தான் வளர்த்திருக்கார். அதான் இவ குணந்தானே அவளுக்கும் இருக்கும். அதான் கேட்டேன், தப்பா எடுத்துக்காதே. சீ. இப்போ இதெல்லாம் எதுக்குடி? நிச்சயதார்த்தமே நடக்க போறது. அதுக்கு இல்ல ரங்கநாயகி, உன் மாட்டு பொண்ணோட நீதான் குடும்பம் நடத்தின்னு இருக்க. எது தேர்த்து பேசுவாளா, வாயாடுவாளா, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு அதனாலதான் துருவி கேட்டுன்னு இருக்கேன். ஐயோ, ஏன் மாட்டு பொண்ணு வாய திறந்து அம்மா, என்ன? அம்மா, மாமி காஃபி சாப்பிடுவாளான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நாங்க சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கோமோ இல்லையோ, காஃபி எல்லாம் அப்புறம் சாப்பிடலாம். இவா குடும்பத்துல யாருமே வாய திறந்து பேசவே மாட்டா. அவ்வளவு பதவிச்சு. பத்மா, இந்த வார்த்தை சொன்னதுக்கு நீ அவளை சுத்தி வந்து காலை நமஸ்காரம் பண்ணிக்கணும். ரங்கநாயகி, தித்திப்பா முக்கியமான செய்தி சொல்லிருக்க. இது பொருண்டி நேக்கு. பணங்காசு எதுவும் அவளாண்ட நான் எதிர்பார்க்கல. நம்ம மாத்துக்கு வர மாட்டு பொண்ணு பாந்தமா பதிவிசா இருந்தா போதும். பணம் காசு நீ எதிர்பார்த்தாலும் கொடுக்கறதுக்கு அவ ஃபேமிலியில எதுவும் இல்ல. வட்டாச்சாரி ரொம்ப நல்ல மனுஷன், பக்திமான். நான் கொடுக்கற சின்ன சம்பளத்துல தான் அவர் குடும்பமே நடக்கிறது. சரி ரங்கநாயகி, கரெக்டா வந்துடும். இத பாரு, நீ வந்தாதான் நான் தட்டையே மாத்துவேன். எங்க ஆத்து நல்லது கெட்டது எதுக்குமே நீதான் முக்கியம். முன்னாடி நின்னு நடத்தி கொடுக்கணும். என்ன கவலைப்படாத, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நிச்சயதார்த்தமே நடக்கும். அப்ப நான் கிளம்புறேன். நாளையாருது. போயிட்டு வா. வரேன் பத்மா.
கௌசல்யாவோட வாழ்க்கை எங்க பாழாயிடுமோன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை, பகவான் காப்பாத்திட்டாரு. கௌசல்யாவுக்கு வாச்ச இடம் ரொம்ப நல்ல இடம்மா. பெரிய குடும்பம். என் ஃப்ரெண்டு எப்படின்னு என்கிட்டயே சொல்றியா? அது இல்லம்மா, எங்க ஃபேமிலி பத்தி கேட்ட உடனே எங்களை பத்தி நீங்க ஏதாவது தப்பு தப்பா சொல்லிடுவீங்களோன்னு மனசு திக்கு திக்கு நடிச்சது. தாய் இல்லாம வளர்ந்தவங்க நாங்க. ஏய் ஏய், இங்க பாரு, இங்க பாருடி. உன் பார்வைக்கு நான் என்ன ராட்சசி மாதிரியா தெரியுறேன்? அடியே, நேக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்குடி. நியாயம் எதுன்னு நேக்கும் தெரியும். என்ன என்னால தப்புங்கிறத பார்த்தா நெளிவு சுழிவா சொல்ல தெரியாது. அப்படியே பட்டுன்னு தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்லிடுவேன். அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அது அப்புறம் என்ன பார்த்து அகம்பாவி கர்வின்லாம் கூட சொல்லுவா. அத பத்திலாம் நான் கவலைப்படுறதே இல்ல. என்னது இது? ஐயோ அம்மா, நீங்க பலாப்பழம் மாதிரி. ஏய், நான் குண்டா இருக்கேன்னு சொல்றியா? ஐயோ, நான் அப்படி சொல்லலாம். வெளியே கரடு முரடா இருந்தாலும் உள்ள உள்ள தேன் மாதிரி சொல்ல இருக்கும். உங்க மனசு மாதிரி சொன்னம்மா. சி 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 சி. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. அழப்படாது. இது பாரு, இந்த ஆத்துல யாருமே அழப்படாது. புரிஞ்சுதா? போ, போய் வேலை பாரு. என் தங்கம், என் பட்டு. இங்க இங்க பாருங்க. அம்மா, உங்க வீட்ல இருந்து போன் வந்திருக்குமா? உங்க அக்கா பேசுறாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு என்கிட்ட பேசுறாங்க? அப்படியா? நாங்க பேசுறோம். ஹலோ ஹலோ பத்மா, நான் தான் வைஷ்ணவி பேசுறேன். என்ன விஷயம்க்கா? திடீர்னு போன். நான் அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். நாளைக்கு கௌசல்யாவோட நிச்சயதார்த்தம் இல்லையா? அது எனக்கு தெரியாதா? கௌசல்யா மாமியார் வந்து கூப்பிட்டாளே. அது இல்லடி, நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் வருவா. அவ குடும்பத்து பொண்ணுங்கள், உறவுக்காரா, இப்படி எல்லாருமே இருப்பா. என்ன கனி பைத்தியக்காரத்தனமா பேசுற? அவ ஆத்து பையனோட நிச்சயதார்த்தம். அவ உறவுக்காரெல்லாம் வராம போயிடுவாள என்ன? அதுக்கு இல்லடி, அவ எல்லார் முன்னாடியும் கையில காதுல மூக்குல இப்படி ஒண்ணும் இல்லாம சாயம் போன புடவை கட்டிண்டு எப்படி நிக்கிறது? நம்ம நிலைமை தெரிஞ்சுதானே அவ நம்ம ஆத்து பொண்ணை எடுக்கிறா. இருந்தாலும் என்னக்கா, என்ன இழுக்கிற? இல்லடி, உன்னோட புடவையில ஒரு 4-5, அதுவும் இல்லாம கொஞ்சம் செயின் தோடு அப்படின்னு நீ கொண்டு வந்தேன்னா அட்லீஸ்ட் கௌசல்யாவோட நிச்சயதார்த்தம் வரைக்குமாவது கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதனாலதான். பாக்குறேக்கா, வரும்போது சாரி நகை ஏதாவது கொண்டு வர பாக்குறேன். ப்ளீஸ் டி, கொஞ்சம் ட்ரை பண்ணுடி. நான் உன்னதான் நம்பி இருக்கேன். சரி, வச்சுட்டுமா? சரிக்கா. வைஷ்ணவி பட்டு சரியும் நகையும் கேக்குறா. மாமியார்ட்ட இதை நான் எப்படி கேட்பேன்? சிக்கன்குனியா நோய் சென்னையில் வேகமாக பரவுகிறது. கொசுவின் கோரப்பிடியில் சென்னை. என்னடா அது இப்படி? சென்னைய கொசு புடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ வேற போட்டு தொலைச்சிருக்கான். என்னமோ.
இத தவிர வேற ஒரு நியூஸையும் காணுமே. என்னடி தீபாவளிய நான் கேட்க வந்தவ மாதிரி தலைய சொரிஞ்சு நிக்கிற? இல்ல அது இல்ல, நிச்சயதார்த்தத்துக்கு போகணும். இத பாரு, இப்பவே சொல்லிட்டேன், நிச்சயதார்த்தத்துக்கு நேரா போனமா வந்தமான்னு இருக்கணும். பிறந்தாத்துல சீராடுறேன் 2 நாள் தங்குறேன் அது இதுன்னெல்லாம் கூடாது. அதுவும் நீங்க இருக்கிற இடம் இருக்கு, ஒரே சாக்கடையும் சகதியுமா இருக்கும், கொசு வேற எக்கச்சக்கமா இருக்கும். அப்புறம் குழந்தைய கடிச்சு ஜுரம் குரம் வந்துட போறது. ஐயோ, அது இல்லம்மா. என்னடி ஒரேடியா குழையற? எதா இருந்தாலும் சொல்லி தொலை. இல்ல, சம்மந்தி ஆத்துக்காரா பெரிய இடம். ஏய், இது நீ எத்தனை வாட்டி நீ சொல்லுவ பெரிய இடம் பெரிய இடம்னு? அவ ஒண்ணும் என்னை விட பெரிய வசதியான இடம் இல்ல. ஆமா, பெரிய இடமா? கௌசிக்கு கட்டுறதுக்கு நல்ல புடவை நகை நட்டுன்னு எதுவுமே இல்ல. அதனால கொஞ்சம் நகைங்க பட்டு புடவை. அதான பார்த்தேன், ஆதாயம் இல்லாம செட்டி ஆத்தோட போமாட்டானேன்னு வசனம் சொல்லுவா. என்னடா என்னைக்கும் இல்லாத திருநாளா இவ இப்படி வந்து குழஞ்சு குழஞ்சு குழையறாளே பேசுறாளே நினைச்சேன். நகை நட்டு வேணுமா? நகை நட்டு? ஏண்டி, கையால் ஆகாத குடும்பம் தெரிஞ்சுதானடி கல்யாணமே பண்ணிக்கிறேன்னு சொன்னா? பட்டினி பட்டாளம் தெரிஞ்சுதானே பாக்குறதுலயே மாத்திட்டா? எதுக்குடி உங்களுக்கு வெட்டி பந்தா வெடி கிடக்கு? இங்க பாருடி, எங்க வம்சம் ஊர்லயே ரொம்ப பெரிய வம்சம். நாங்க மொத்தமா தங்க கட்டி அப்படியே வாங்கி ஆத்துக்கு தட்டான வரவழைச்சு பார்த்து பார்த்து பண்ண பரம்பரை நகைகள்டி. ஏதோ எங்க வம்சத்துல வாக்கப்பட்டுட்டேன்னு உன் கழுத்துல போட்டு அழகு பார்த்துட்டு இருக்கேன். அத கண்டவா போட்டுக்கிறதுக்கெல்லாம் நான் அனுமதிக்க மாட்டேன், புரியுறதா? போ, இருக்கிற நகையை போட்டு மினுக்க சொல்லு, போ. இது பாருடி, ஏழைக்கேத்த எள்ளுருண்டையா இருக்க சொல்லு, போறோம். உடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படவே கூடாது. வந்துட்டா ரங்கநாயகி குடும்பத்தின் நகையை கேட்டுண்டு. இங்க பாருடி, அங்க நான் வரும்போது உன் நகையையோ புடவையோ உன் தங்கை யாராவது போட்டு இருந்தா அப்புறம் கூட்டம்னு கூட பார்க்க மாட்டேன், நடுவுலயே புடிங்கிடுவேன். இப்படி கண்ணா பின்னான்னு ஏதாவது பேசினா அப்புறம் மானம் போயிடும். வேண்டாம் சாமி, வேண்டாம். நான் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வேண்டாம்.